நான் ஒரு சீரியஸான பேச்சாளர். என்னுடைய இலக்கு அப்படின்றது ஏதோ இந்த அரை மணி நேரத்தை ஒரு உற்சாகமாக கடந்து போவதற்காக பேசுவதல்ல. என்னுடைய பேச்சு என்பது உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒரு விளக்கினை போல வர வேண்டும் என்பதற்காக பேசுவேன். நான் அப்படிப்பட்ட பேச்சாளன். ஏன் தன்னம்பிக்கை பேச்சாளனை அழைத்திருக்கிறார்கள் இந்த கல்லூரியில்? அவங்க நினைச்சிருந்தா ஆசிரியர்களே பேசலாம். இதுல எதுக்காக ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் இவ்வளவு பணம் கொடுத்து இவ்வளவு வசதிகள் செய்து ஒரு 2 மாசமாவே ஒர்க் பண்ணி ஏன் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் தேவைப்படுகிறான்? நாளைக்கு இது மாதிரி நிறைய ஸ்பீக்கர் பேச வருவாங்க. நான் மாணவ கண்மணிகளுக்கு சொல்வேன், பெற்றோர்களுக்கு சொல்வேன், ஏன் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் தேவைப்படுறார் அப்படின்னா, பலருக்கு இப்ப நான் பேசுறது தேவைப்படாம இருக்கலாம், எந்த சொற்களும் தேவையில்லாமல் இருக்கலாம். காரணம், நீங்கள் கரையில் கட்டி வைக்கப்பட்டிருக்கின்ற படகினை போல ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பேரண்ட்ஸ் இருக்காங்க, பெற்றோர்கள் பார்த்துப்பாங்க, ஆசிரியர்கள் பார்த்துப்பாங்க, இந்த கல்லூரி பார்த்து கொள்ளும் உங்களை. ஆனால் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஏன் தேவைப்படுகிறான் என்றால், அந்த கட்டை அவிழ்த்த பிறகு நீங்கள் நீரில் பயணப்பட தொடங்குகிற போது சூறாவளி சுழற்றி அடிக்கும், சுனாமிகள் வரும், புயல் வரும். அந்த தருணத்தில் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கின்ற துடிப்பினை போல ஒரு பேச்சாளன் இருப்பான். அதனாலதான் எங்களை அழைச்சிருக்கிறாங்க. அதுக்காக தான் நாங்கள் இங்க வந்திருக்கிறோம். இன்னைக்கு உங்களுக்கு தேவைப்படாது. ஆனால் நான் பிள்ளைகளுக்கு சொல்வேன், அப்படி சும்மா உங்களுக்கு போர் அடிக்குது அப்படி எதா இருந்தாலும் என் வார்த்தைகளை வாங்கி வச்சுக்கோங்க. விதை நெல்லை போல வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு பயன்படும். இன்னும் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜெனரேஷன் பசங்களோட பேசுவது ரொம்ப சவாலானது. பேரண்ட்ஸுக்கும் சொல்வேன், ஆசிரியர்களுக்கும் சொல்வேன், இந்த ஜெனரேஷன் வேறொரு தளத்தில் யோசிக்கிறாங்க. இவங்கள்ட்டெல்லாம் நீங்க நார்மலா பேசிட முடியாது. நான் முடிந்த வரை ஒரு நண்பனாக உங்களோடு உரையாட போகிறேன், ஒரு ஃப்ரெண்டா தான் உங்களோட பேச போறேன். ஒரு தன்னம்பிக்கை பேச்சு என்ன செய்யும் அப்படின்றதுக்கு என் வாழ்வில் இருந்து ஒரு உதாரணம் சொல்றாங்க. பசங்க கேட்டு வச்சுக்கோங்க. இப்ப சொன்னாங்க இல்லையா, தொகுத்து வழங்கியது ரொம்ப அழகு தமிழில் பேசினாங்க. அவங்களுக்கும் நல்ல கைத்தட்டல் கொடுங்க, ரொம்ப நல்லா இருந்தது உச்சரிப்பாங்க. ஒரு கிராமத்தில் இருந்து வந்த ஒரு விவசாய குடும்பம், ரொம்ப ஏழ்மை நிலையில் இருந்து வந்தவன். நான் சென்னைக்கு வர்றப்பயே என்னோட அதிகபட்ச கனவே ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கணும், அவ்வளவுதான் என்னோட கனவு. அப்புறம் ஊர் பாசம், தாய் பாசம், எப்படியாவது இந்த சென்னையை விட்டுட்டு திரும்ப ஊருக்கு போயிடணும், இதுதான் என்னுடைய இலக்காக இருந்தது. அப்புறம் படிப்படியாக அடிபட்டு சவுண்ட் இன்ஜினியரிங் படித்து கோல்டு மெடலிஸ்ட் வாங்கி ஜெயா தொலைக்காட்சியில் ரொம்ப சின்ன வயசுலேயே பெரிய பொறுப்புக்கு வந்துட்டேன். நல்ல சம்பளம், டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் ஆகிட்டேன், சவுண்ட் இன்ஜினியரிங் ஹெட். எனக்கு கீழே நிறைய பேர். மேடம் ஜெயலலிதா அவர்கள் அப்போ சீஃப் மினிஸ்டராக இருக்கிறாங்க. அப்போ அவங்களோட ஆஸ்தான சவுண்ட் இன்ஜினியர். அவங்க எதில் ட்ராவல் பண்ணுறாங்களோ அவங்க கூடயே நானும் ட்ராவல் பண்ணி அப்படி ஒரு வாழ்க்கை வந்து விட்டது. அப்போ எனக்கு ஒரு அழைப்பு வருது விஜய் தொலைக்காட்சியில் இருந்து, நீ உனக்கு ஒரு திறமை இருக்கு, பேசுறதுக்கான திறமை, நீ ஏன் சவுண்ட் இன்ஜினியரா இருக்க, நீ நிகழ்ச்சி தொகுப்பாளரா வரலாமே அப்படின்னு. அழைத்தது நீயா நானா குழுமம். அந்த இயக்குனர் ஆண்டனி அழைக்கிறார், கோபிநாத் எல்லாம் பாரு, அப்படி வரலாமே நீ அப்படின்னு. நான் ரொம்ப சுருக்கமா சொல்றேன். சரி அப்படின்னு நிறைய எதிர்ப்புகள். இந்த மாதிரி டைம்ல முடிவெடுக்க முடியாது உங்களால. லைஃப்ல முடிவெடுப்பவன் தான் ஜெயிப்பான். நல்ல வேலையை விட்டுட்டு போறதா, ஏன் உனக்கு தேவையில்லாத வேலை, ஏன் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுற, இப்படிதான் இருக்கும் அட்வைஸ். நான் கடந்து போயிட்டேன். நிகழ்ச்சி தொகுப்பாளராக விஜய் தொலைக்காட்சிக்கு போயிட்டேன். ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா, அந்த நிகழ்ச்சி அட்டர் ஃப்ளாப் ஆயிடுச்சு. நான் சொதப்புறேன், எல்லாரும் கிண்டல் செய்யறாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. திடீரென்று அந்த நிகழ்ச்சியை நிறுத்திட்டாங்க. பாதியிலே அந்த நிகழ்ச்சியை நிறுத்தி விட்டார்கள். நான் இப்போ என் சொந்த கிராமத்தில் இருக்கிறேன். எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க,
அந்த நிகழ்ச்சியை நிறுத்திட்டாங்க, அவ்வளவுதான் அப்படின்னு. நீங்க என் இடத்தில் இருந்து நீங்கள் யோசியுங்கள், என்ன செய்யறது? நம்ம திரும்பி சவுண்ட் இன்ஜினியரா போக முடியுமா? ஜெயா டிவில வாய்ப்பு இருக்காது. திரும்ப போனா அசிங்கமா இருக்குமே. சரி, முன்காலை எடுத்து அங்க போனா யார் வாய்ப்பு கொடுப்ப? நீ ஏற்கனவே சொதப்பிட்ட, ஏற்கனவே நிகழ்ச்சி அவுட்டு, யார் வாய்ப்பு கொடுப்பார்கள்? ரொம்ப குழப்பமான நிலை. காவிரி ஆற்றங்கரையில் அப்படியே இருக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே தெரியல. மரணம் அளவுக்கு யோசனை போகுது. எப்படி இந்த உலகத்தை எதிர்கொள்வது, என்ன செய்யறது? கண்ணை கட்டின மாதிரி இருக்கு. அப்போது எனக்கு அப்துல் கலாம் அவர்களினுடைய உரையை நான் பதிவு செய்து வைத்திருந்தேன். இந்த அப்துல் கலாம் அவர்களினுடைய உரையை திரும்ப கேட்கிற ஒரு வாய்ப்பு எதேச்சியா, நான் ஏன் கேட்டேன்லாம் தெரியல, மிராக்கிள் மாதிரி. அதில் அப்துல் கலாம் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி, மரணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அப்துல் கலாம் சொல்கிறார், மரணம் என்பதுங்க, மரணம்ன்றது மூச்செல்லாம் நிறுத்துறது இல்லைங்க, முயற்சியை நிறுத்துறதுக்கு பேர் தாங்க மரணம் அப்படின்னு அப்துல் கலாம் சொன்னார். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப சாதாரண வார்த்தை தான். என்ன முயற்சி செய்தால் வெற்றி அடையலாம், நம்ம 1000 முறை கேட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த இடத்தில் அப்படி தாகமாக இருக்கக்கூடிய ஒருவனுக்கு, அப்படி வெயில்ல வந்தவனுக்கு ஒரு கோப்பையில் அப்படி தண்ணி கொடுக்கிறப்ப, அப்போது அது தீர்த்தம். அதற்கு முன்பு வெறும் தண்ணீர் தான். அப்படி ஓடுகிற போது எல்லாரும் சாதாரண நொடிகளை கடந்து போகிறோம். ஆனால் ஒரு ஒலிம்பிக்ல ஓடுற ஒரு வீரன் இருக்கான்ல, அவனுக்கு அந்த நொடி என்பதுதான் அவன் வாழ்க்கைக்கான அற்புதமான தருணம், அந்த நொடி. அப்ப அந்த வார்த்தை தான் என் வாழ்க்கையை செழுமைப்படுத்தியது. இன்றைக்கும் என் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக அப்துல் கலாம் இருக்கிறார். நான் இன்னைக்கும் நன்றியோடு நினைந்து பார்க்கிறேன். இந்த பேச்சினுடைய நோக்கம், என்னுடைய ஆசை என்ன தெரியுமா? நான் இயற்கையிடம், இறைவனிடம் வேண்டுவது, உங்கள் வாழ்வின் அற்புத தருணத்தில் இந்த விஜயன் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் பேச வந்திருக்கேன். அதுக்காகத்தான். நண்பர்களே, நான் ஒரு கிராமத்தில் இருந்து படிக்க வந்து நிறைய தடைகள், சவால்களை எதிர்கொண்டது. அண்ணன் யுவராஜ் அவர்கள் சொன்னாங்க, எங்க கல்லூரியில் படிக்கிறதுல முதல் தலைமுறை பிள்ளைகள் வந்திருக்காங்க அப்படின்னு. வாழ்த்துக்கள், விண்ணதர கரவொலி கொடுங்க குடும்பத்துக்கு. முதல் தலைமுறை பிள்ளைகள் பொறியியல், இது ஒரு தலைமுறையினுடைய கனவு. இன்னைக்கு வீட்டுக்கு போகிற போது அப்படி அப்பாவுக்கு ஒரு நிம்மதி இருக்கும், பையனை இன்ஜினியர் ஆக்கிட்டோம், பொண்ணை இன்ஜினியர் ஆக்கிட்டோம் அப்படின்னு. நான் 3 விதமான மாணவர்களை நான் சந்தித்திருக்கிறேன் என் வாழ்க்கையில். இன்ஜினியரிங், நானும் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ன்றதுனால சொல்றேன். ரொம்ப யங் அச்சீவர், யங் ஆண்டர்பிரனர் நிறைய பேரை நான் பேட்டி எடுத்திருக்கிறேன். ஒரு 30-32 வயசுக்குள்ள இருக்கும். நீங்க நம்ப மாட்டீங்க, கோடிகளில் சம்பாதிப்பவனை நான் பார்த்திருக்கிறேன். ஆஸ்கார் பிலிம் அகாடமியில ஒரு நாகர்கோயிலை சேர்ந்த ஒரு பையன் 1.25 கோடி சம்பாதிக்கிறான். 10 லட்சம் 15 லட்சம் சம்பாதிக்கிற பிள்ளைகளை பார்க்கிறேன். அப்படி பெரிய இடத்துல இருக்கிற பசங்க எல்லாம் பார்க்கிறேன். அது ஒரு குறிப்பிட்ட விழுக்காட்டினர் அப்படி இருக்கிறாங்க. நான் விவசாய கல்லூரிக்கு பேச போயிருந்த போது என்னுடைய ஜூனியராக இருந்த ஒரு தம்பி, என் நண்பர், ஒரு இளைஞரா இருந்தார். நான் பேச போயிருந்தேன். இந்த கல்வி எவ்வளவு அற்புதத்தை நிகழ்த்துது பாருங்க. ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு பிறகு நான் எந்த கல்லூரிக்கு பேச போனேனோ, எந்த கல்லூரிக்கு பேச ஒரு இளைஞன் என்னை அழைத்தானோ, அந்த இளைஞன் என் செய்தித்துறைக்கே தலைவராக வந்தார், IAS ஆபீசரா வந்துட்டார். கல்வி அப்படி ஒரு மேஜிக்கை நிகழ்த்தும். இப்ப நான் பார்க்கிறப்ப எப்படி இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்துட்டாங்களே, அது ரொம்ப குறுகிய விழுக்காடு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் அடுத்த செட் ஆஃப் பீப்புள், ஒரு 60 விழுக்காட்டினர் ஒரு ஆவரேஜ் லைஃப் லீட் பண்றாங்க. ஒரு 60,000-80,000 சம்பளம், அதிகபட்சம் ஒரு 1 லட்சம் சம்பளம் வாங்கி ஒரு ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குற பசங்களை நான் பார்த்துருக்கிறேன். அடுத்த செட் ஆஃப் பீப்புள் பார்க்குறேன், ரொம்ப வருத்தமாக இருக்கும். 20,000 சம்பளம், இல்லை வேலை கிடைக்காம
சென்னையில் ஓலோல ஊபர்ல நான் போறப்ப வண்டி ஓட்டிட்டு வருவாங்க. நான் அந்த பசங்களை கேட்பேன், என்னடா படிச்சிருக்க அப்படின்னு. தூத்துக்குடி, திருநெல்வேலி அந்த சைட்ல இருந்தெல்லாம் அந்த பசங்க அவங்க சொல்லுவாங்க, இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், வேலை கிடைக்கலண்ணே. ஓஹோ அண்ணே, உங்க கம்பெனியில ஏதாவது வேலை இருக்கு? ஏதாவது ஒரு வேலை இருக்கு, இன்ஜினியரிங் முடிச்சிச்சு. அப்படி ஒரு செட் ஆஃப் மாணவர்கள் இருக்கிறார்கள். பேச்சாளனாக ரொம்ப சீரியஸான பேச்சாளர், ஜோக் சொல்றது, பசங்களை பத்தி ஜோக், பேரண்ட்ஸை பத்தி ஜோக் அப்படிலாம் சொல்லி பேசலாம். ஆனா நான் அப்படி பேச மாட்டேன். காரணம் என்ன அப்படின்னா, உங்களை மகிழ்விப்பதற்கு ஏராளமான பிளாட்ஃபார்ம் இருக்கு. நீங்க தொலைக்காட்சிகளை போய் ஆன் பண்ணா, திரைப்படத்தை போய் போட்டு பார்த்தா நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஆனால் உங்களை சிந்திக்க வைப்பதற்கு, உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுப்பதற்கு பிளாட்ஃபார்ம் கிடையாது. என்னுடைய பிரார்த்தனை என்ன தெரியுமா, இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள்ல ஒருவர் கூட அந்த மூன்றாவது அந்த இடத்துக்கு போயிடக்கூடாது. என்னோட பிரார்த்தனை ரொம்ப வலி மிகுந்ததுங்க. நான் பிள்ளைகளுக்கு சொல்வேன், மாணவர்களுக்கு சொல்வேன், முதல் நாள்ல நீங்க இருக்கிறீங்க, அப்பா வயலை வித்து, பசுமாட்டை வித்து, கடனை வாங்கி அப்படி உங்களை சேர்த்து பெருமிதத்தோடு இருக்கிறார்கள் அப்பா. அப்படி 4 ஆண்டுகள் முடிந்து வேலை கிடைக்கல அப்படின்னு இருக்கிற போது அப்பா சொல்ல மாட்டார். அதை நான் அந்த வலி அப்படியே உறுத்தி கொண்டே இருக்கும். புள்ள செட்டில் ஆகலையே சார். அப்பா அம்மாவோட பெரிய ஆசை என்ன தெரியுமா மாணவர்களே, நண்பர்களே, நீங்க படிச்சு பெரிய வேலைக்கு போய் அவங்கள பங்களாவில் வைக்கிற அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்பா அம்மாவோட ஒரே ஆசை நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா இருந்தா போதும், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம், அதுதான் அவங்க தவம். ஆனா நீ கஷ்டப்படுற, படிக்க வச்சாச்சு, படிக்க வச்ச பிறகும் நீ சிரமப்படுறன்றது இருக்குல்ல, பெரிய துயரம். அம்மா அதை விட, சார் சொன்னாங்கல்ல, தமிழ்நாடு உயர்கல்வியில இந்தியாவிலே முதல் மாநிலமா இருக்கின்றதுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா? இங்கேயும் பார்க்கிறேன், நான் போற இடத்துல எல்லாம் பார்க்கிறேன். கல்வி என்றால் ஒரு தாய் வந்து நிற்கிறாள். இது பெண்களின் தவம், ஒரு தாயினுடைய தவம் தான் தமிழகம் நிறைவேற்றி இருக்கிறது. அம்மாவோட தவம். அம்மா சொல்ல மாட்டா, அப்பா மனசுக்குள்ளே வச்சிருப்பார். அம்மா யார் தெரியுமா? மாணவர்களுக்கு சொல்வேன் ஒரு கவிதை. மழை பொய்த்து போன கிராமத்தில் காகித கப்பல் செய்கின்ற மகனை முறைத்து பார்க்கிறார் தந்தை. மழை பொய்ச்சு போச்சு, 4 வருஷமா மழை இல்லை, இவன் காகித கப்பல் செஞ்சிட்டு இருக்கானே அப்படின்ற வேதனையோடு அப்படி முறைச்சு பார்க்கிறாராம் அப்பா. ஆனால் அருகில் இருக்கிற அம்மா குடிக்கின்ற நீரை கொஞ்சம் தட்டில் ஊற்றி மகனிடம் கொடுக்கிறாள். இதுதான் தாய். விளையாடுற மகனே, இந்த தாய்க்கும் தந்தைக்கும் நம்ம என்ன செய்ய போறோம்? இந்த இடத்தில் நான் ஒரு ரகசியம் சொல்றேன் பிள்ளைகளே. இந்த தினத்தில் நீங்கள் உங்கள் நெஞ்சத்தில் வாங்க வேண்டிய விதைகளாக வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதை ஸ்டடி பண்றேன் 4 வருடங்கள், பல வருடங்களா இதை பார்க்கிறப்ப இதை மட்டும் எப்படி ஜெயிச்சுட்டான்? இவ்வளவு பெரிய இடம், லட்சக்கணக்கில் சம்பாத்தியம், சின்ன வயதில் இவ்வளவு பெரிய பொறுப்பு, இவெல்லாம் தோத்துட்டாங்க, வேலைக்கு போகாம இருக்கிறான், ஆவரேஜ் லைஃப் லீட் பண்றாங்களே அப்படின்னு. நான் ஒன்றை கண்டுபிடிச்சேங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாம் நினைப்போம் இவனுக்கு அறிவு இல்லை, அவன் அறிவாளியா இருப்பான், திறமை இருக்காது, அவன் திறமையாளனாக இருப்பான் அப்படின்னு தான் நம்ம நம்புறோம். அது உண்மையில் இல்லை. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த அறிவு, அந்த திறமையெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கே இருக்கும். எது இல்லை என்றால், இந்த பிள்ளைகளிடம் இருப்பது இவர்களிடம் எது இல்லை என்றால், மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், 4 விஷயம் இருக்கிறது. முதலில் அவர்களிடம் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்கிற வேட்கை இருக்காது, விருப்பம் இருக்காது. ஜெயிக்கணும்டா, பெரிய ஆளா வரணும் அப்படி விருப்பப்படாதவன் ஆவரேஜ் லைஃப், மோசமான லைஃப். அர்ப்பணிப்பு இருக்காது. ஒரு கனவு இருக்கு, ஒரு தேடல் இருக்கு, அதுக்கான அர்ப்பணிப்பு, உழைப்பு இருக்காது. வழிகாட்டுதல் இருக்காது. இன்னென்ன படிக்கணும், இது செய்யணும், வழிகாட்ட ஆள் இருக்காது. 4வது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன்.
ஒழுக்கம் இருக்காது, டிசிப்ளின் இருக்காது. இந்த 4 விடயங்கள் மட்டும் நீங்கள் கெட்டியாக பற்றி கொண்டால் முதலிடத்திற்கு நீங்கள் வந்து விடுவீர்கள் கட்டாயமாக. அப்படி ஒரு நம்பிக்கை விதைகள் நான் கொஞ்சம் மெல்ல ஊன்றி இருந்தால், எனக்கு பேரண்ட்ஸ் வேண்டாம், பசங்க விண்ணதுல ஒரு கரவொலி கொடுங்க, இந்த விதையை நாங்க வாங்கி கொள்றோம். விருப்பம், வழிகாட்டுதல், அர்ப்பணிப்பு, ஒழுக்கம், டிசிப்ளின். எனக்கு இந்த கல்லூரியில் ரொம்ப பிடிச்ச விஷயம், இந்த 4க்கும் இந்த கல்லூரி துணை இருக்கிறது. நீங்க சிரமப்பட தேவையில்லை. கல்லூரி நிர்வாகத்திற்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். 4 விஷயத்தை கெட்டியாக பிடிச்சுக்கோங்க. நீங்க நிறைய மதிப்பெண் வாங்கலாம், வாங்காம போகலாம். நான் சொல்வேன், யாரையுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. சேர்மன் சார் கூட பேசிட்டு போனப்ப சொன்னாங்க, என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், நம்ம யூகிக்க முடியாத இடத்தில் ஒருவன் வெற்றி அடைவான். மதிப்பென்றது ஒரு அளவுகோல் மட்டும்தான், அதை தாண்டி ஜெயிக்க முடியும். ஆனா உன்னிடம் இந்த 4 விஷயங்கள் இருக்கணும். விருப்பம், அர்ப்பணிப்பு, தேடல். ஒரு விதமான தேடல் இருந்துட்டே இருக்கணும். ஜெயிக்கணும்டா பெருசா அப்படின்னா இதுக்கு நீங்க என்ன செய்யணும், அதை பத்தி பேசணும். முக்கியமா இந்த ஜெனரேஷனுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால், எங்கள் தலைமுறைக்கு இல்லாத சவால் அப்படின்றது இந்த மொபைல் போன். மிகப்பெரிய சவால். இதை பற்றி நான் அறிவியல் பூர்வமாக, உளவியல் பூர்வமாக படிச்சிருக்கிறேன். அஸ் அ ஃப்ரெண்டா உங்களோட ஷேர் பண்றேன். பேரண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும். சார் கூட சொல்றப்ப சொன்னாங்க, கவனச்சிதறல் ஏற்பட்டு இருக்கிறது அப்படின்னு. கவனச்சிதறல் ஏற்பட்டு இருக்கிறது அப்படின்னு இந்த மொபைல் போன் அதை ஏற்படுத்தி இருக்கிறது. முன்பெல்லாம் 40 நிமிடங்கள் ஒரு பீரியடுக்கு. ஏன் அப்படின்னா அது சும்மா பிக்ஸ் பண்ணல 40 நிமிஷம். உளவியலாளர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு பொருளின் மீது ஒருத்தரோட கவனம் 40 நிமிஷத்துல குவிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன அயற்சி இருக்கும், அப்படின்னா இன்னொரு பீரியட், அப்புறம் அடுத்த பீரியட் முடிஞ்சோடனே ஒரு சின்ன பிரேக். காரணம், 40 நிமிஷத்துக்கு மேல ஒரு விஷயத்திற்குள் மனம் நிற்காது. இது உளவியலாளர்கள் நம் தலைமுறைக்கு கண்டுபிடித்தது. ஆனா இன்னைக்கு என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன். சார் கூட 5 நிமிடம் சொன்னார். இல்லை, நான் ஊடகக்காரன், 30 வினாடிகளாக குறைந்திருக்கிறது. உங்க கவனம் 30 வினாடிகளை தாண்டி நிக்க மாட்டேங்குது. எப்படி படிக்க போறீங்க? ஏன் 30 வினாடிகளை தாண்டி நிற்க மாட்டேங்குது அப்படின்னா, ஏஐ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க, உளவியலாளர்கள்லாம் இருப்பாங்க. இதை பற்றி நிறைய கட்டுரைகள் வருது. என்ன அப்படின்னா, இந்த ஏஐ தொழில்நுட்பம் இருக்குல்ல, இந்த ஏஐ தொழில்நுட்பம் உங்கள் மூளையோடு விளையாண்டு கொண்டே இருக்கும், வசியம் செஞ்சுட்டே இருக்கும். நீங்க ரீல்ஸ் பார்க்கறது, இப்ப எல்லா பெண்கள் பாட்டி எல்லாருமே ரீல்ஸ் பார்க்கிற பழக்கத்துக்கு வந்துட்டோம். நாங்க மீடியா ஃபீல்டு, எங்களோட இலக்கு என்ன தெரியுமா? உள்ளுக்கு வந்த உங்களை வெளியில விடக்கூடாது. நீ 2 நிமிஷம் பார்க்கலான்னு வந்திருக்க, உன்னை 2 மணி நேரம் பார்க்க வைக்க வேண்டும். ஏஐ உங்க மூளையோடு விளையாண்டு கொண்டே இருக்கும். நீ சும்மா அப்படி ஏர்டெல் சூப்பர் சிங்கர்ல ஒரு பாட்டு பார்ப்ப, ஏஐ உன் மூளையை கண்டுபிடிச்சிடும். உனக்கு என்ன வேணும் 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 லிங்க்ல வந்துட்டே இருக்கும். இரவுகள் ட்ரெயின்ல பாக்குறீங்க, தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் பார்க்கலாம் அப்படின்னு வச்சா 2 மணி வரைக்கும் பார்த்துட்டே இருப்பீங்க. உங்கள் மூளையை வசியப்படுத்தின பிறகு ரீல்ஸ் பார்க்கிற பசங்களுக்கு புத்தகத்தின் மீது கவனம் குவியவில்லை என்று உளவியலாளர்கள் சொல்கிறார்கள். நான் சொல்கிறேன், நான் இந்த மீடியா ஃபீல்டில் இருக்கேன். நான் சின்ன வயசுல நான் அவ்வளவு புத்தகங்கள் படிப்பேன். என்னால் 5 பக்கத்திற்கு மேல படிக்க முடியல, கவனம் வரல. மொபைல் போனை சும்மா எடுத்து பார்க்கிறேன், வாட்ஸ்அப் பார்க்கிறேன், ஃபேஸ்புக் பார்க்கிறேன் திரும்ப. அதனால் சொல்கிறேன், பிள்ளைகளே, மாணவர்களே, இந்த மொபைல் போனை கையாள தெரிந்தவன் எவன் ஒருவன் மொபைலை மிகச் சரியாக கையாளுகிறானோ அவன்தான் வெற்றியாளன். மனசுல வச்சுக்கோங்க. இதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? உங்கள் ஒரு நாள்ல எவ்வளவு நேரம் அதற்கு செலவழிக்கிறீர்கள்? ரொம்ப கவனமாக இருங்கள். மொபைல் போன்ல மட்டும். சார், நம்ம என்ன வேணாலும் செய்யலாம்,
ஹாஸ்டல்ல ஸ்ட்ரிக்டா இருக்கிறோம், பேரண்ட்ஸ் ஸ்ட்ரிக்டா இருக்கிறோம். அந்த காலம்லாம் மலையேறி போய்விட்டது. மொபைல் போனுக்கு தெரியும் நம்ம பிள்ளைகளோட வயது என்ன அப்படின்னு. ஆபாச படங்களை அனுப்புவாங்க. ஒரு படத்தை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எல்லா செயின் ஆஃப் அத்தனை சைட்லயும் அந்த லிங்க் வந்துகிட்டே இருக்கும். ஆபாச படங்கள், போதை கலாச்சாரம், வன்முறை எல்லாம் வந்துட்டே இருக்கும். தடம் மாறிடக்கூடாது. நம்ம கவனம் எதுல? இந்த மொபைல் போனை அவ்வளவு கவனமாக கையாளுங்கள். நான் அந்த இடத்தில் சொல்லுகிறேன், பிள்ளைகளே, 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு வந்திருக்கிறீங்க. இதுவரைக்கும் அப்பா எப்படி தெரியுங்களா, நீங்க சைக்கிள் ஓட்டின மாதிரி உங்க பின்னாடி அப்படியே ஹேண்ட்பேரை பின்னாடி பிடிச்சிக்கிட்டே வந்திருப்பாங்க. ஏன்னா அப்பா இருந்தார் 12ஆம் வகுப்பு வரைக்கும். இப்ப மெல்ல அப்படி கையை விட்டுருக்காரு. அப்பா இல்லையே அப்படின்னு நினைச்சு கீழே விழுந்துடக்கூடாது. அப்பா இருப்பதாக இன்னமும் நினைச்சு ஓட்டுங்க சைக்கிளை. கீழே விழுந்துடக்கூடாது நீங்க. ஏன்னா கல்லூரி காலம் அப்படி அப்படி ஓப்பன் ஆகும். அப்பா இல்ல, கவனம் இல்லை அப்படின்னு பிள்ளைகளுக்கு சொல்றேன். இப்பெல்லாம் நல்ல இதோட இருப்பீங்க, அப்பா கண்காணிப்போடு கல்லூரிக்கு வந்துட்டீங்க. ஏதாவது ஒரு சின்ன தவறு செய்றீங்க, உங்க உள்மனது சொல்லும் தப்பு அப்படின்னு சொல்லும். முதல் முறையா அம்மாட்ட போய் சொல்லுவீங்க, எங்கடி? இல்ல ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு தான் போயிருக்கிறேன். முதல் முறை ஸ்மோக் பண்றவன் அம்மாட்ட அப்படி நடிப்பான். முதல் முறை போய் சொல்லுவீங்க. அப்படி உள் மனசு சொல்லும் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு. வேண்டாம், நோ மீன்ஸ் நோ. இல்ல, விட்டுருங்க. வேண்டாம்னு சொன்னா போயிடாதீங்க. கவனமா இருக்கணும். உங்க உள்மனது அப்படி அதை கடந்து போய் அதை ஏமாற்றுவதாக நினைப்பவன் தான் போதை அப்படி இப்படின்னு போய் தடமாறி போய் விடுறான். சார் சொன்னாங்க லைசன்ஸ் வாங்கி கொடுத்து வண்டி ஓட்டணும். நான் பேரண்ட்ஸுக்கு சொல்லுவேன், இந்த வயது பேரண்ட்ஸுக்கு. நம்ம கஷ்டப்பட்ட ஜெனரேஷன், நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒரு சைக்கிள் வாங்குவதற்கு நான் 2 வருடங்கள் நாங்கள் தவம் இருந்தோம். செகண்ட் ஹேண்ட் சைக்கிள் வாங்க, அந்த சைக்கிளை போய் 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 பார்த்துக்கிட்டே இருப்போம். நான் எங்க அண்ணன் எல்லாம் 2 வருஷம் அவர் எப்படி வச்சிருக்கிறாரு அப்படின்னு. ஒரு சைக்கிளை வாங்கி கொடுப்பதற்கு எங்க அப்பாவுக்கு 2 வருஷம் ஆச்சு. ஆனால் இன்னைக்கு நானும் எங்க அண்ணனும் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்குறோம். காரணம், நம்ம பிள்ளை கஷ்டப்படக்கூடாது. நீயா நான் அவளை பார்க்கிறேன், ஒரு பெயிண்டரினுடைய அம்மா 4 லட்சத்துக்கு பைக் வாங்கி கொடுக்குறாங்க. நான் இன்றைக்கு சொல்கிறேன், எந்த பிள்ளைகளுக்கு இல்லை வேண்டாம் கஷ்டம் என்று சொல்லிக் கொடுக்காமல் வளர்க்கிறீர்களோ அந்த பிள்ளை எதிர்காலத்தில் கஷ்டப்படும். நீங்க அப்ப இருக்க மாட்டீங்க. இல்லை, நோ, இல்ல. பைக்கெல்லாம் பாருங்க, எவ்வளவு வேகம், எவ்வளவு விபத்துகள். கவனமாக இருக்கணும். நான் அதுக்கு அந்த இடத்துல தான் நான் பிள்ளைகளுக்கு, மாணவர்களுக்கு சொல்வேன், நம்ம அப்பா அம்மாவெல்லாம் விட்டுருங்க, நீங்கள் சுய கட்டுப்பாடோடு இருங்கள். அதுக்கு போக்கஸ்டா இருங்க. இந்த கல்லூரியில 2 விஷயம் மனசுல வச்சுக்கோங்க பிள்ளைகளே. நிறைய நல்லா படிக்கிற பிள்ளைகள்லாம் வந்திருக்கோம். இந்த கல்லூரி வாழ்க்கையை எப்படி நீங்க பயன்படுத்தணும் அப்படின்னா, சில பசங்க நல்லா படிப்பாங்க, படிப்புன்னு இருப்பாங்க. சில பசங்க வெறும் கொண்டாட்டமாகவே வாழ்ந்து விடுவார்கள். ஒரு பொண்ணு அழகா சொன்னா, எதுவுமே கொண்டாடாம படிப்புன்னே இருந்துட்டேனே அப்படின்னு நீங்க வருத்தப்படக்கூடாது. எந்த படிப்பும் இல்லாமல் வெறும் கொண்டாட்டமாகவே என் வாழ்க்கை கடந்து விட்டதே அப்படின்னு நீங்க கஷ்டப்படக்கூடாது. ஒரு பேலன்ஸ் லைஃபை நீங்க லீட் பண்ணணும். சந்தோஷமா இருங்க, இந்த வயசு தான், ஹாப்பியா இருங்க. ஆனால் அது அனைத்தும் ஒரு கட்டுப்பாட்டிற்குள் இருக்க வேண்டும். உங்கள் சந்தோஷம் ஒரு கட்டுப்பாட்டிற்குள் இருக்க வேண்டும். அது உங்கள் பெற்றோர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு தெரிந்த கொண்டாட்டமாக இருக்க வேண்டும். அதுல ரொம்ப முக்கியமானது, நீங்க ஜெயிப்பதற்கான சூத்திரத்தை சொல்கிறேன், நண்பர்களை தேர்ந்தெடுத்தல். எனக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கும் தெரியாது. அப்படியே போவாங்க, ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸ்ல போவாங்க, அப்படி மேகம் கலைந்து அப்படி கூடுவதை போல அப்படியே கேங்கா அப்படியே பிரிந்து ஒரு மாசத்துக்குள்ள அப்படியே ஒரு செட் அப்படி உருவாகும், நட்பு வட்டம் உருவாகும். அப்படி நண்பர்கள் உருவாவார்கள். முடிந்தவரை நான் உங்களுக்கு சொல்வேன், நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்தல் ரொம்ப முக்கியம். நம்ம நட்பு, நான் பிள்ளைகளுக்கு சொல்வேன், உளவியலாளர்கள் சொல்வாங்க, தன்னம்பிக்கை புத்தகத்தில் சொல்வாங்க, உங்களை சுற்றி இருப்பவர்களினுடைய சராசரி தான் நீங்க. 50%
50% தான். உங்களை சுத்தி ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, 10 ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஜெயிக்கிறத பத்தி யோசிக்கிறான், யூபிஎஸ்சி எக்ஸாமை பத்தி பேசுறான், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறத பத்தி பேசுறானா. அப்படி இருந்தானா நீ ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில் இருந்தாலும் நீ ஆவரேஜ் ஸ்டூடெண்டா வந்துடுவ. ஏன்னா உன்னை சுத்தி இருக்கிற என்வாயர்மெண்ட் அப்படி இருக்கும். அதே நேரத்தில் நீ ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்டா இருக்க, நீ நல்ல ஸ்டூடெண்டா இருக்கிற, ஆனால் நீ தவறான நண்பர்கள் சகவாசத்தோடு வந்து விட்டால் அடுத்த 6 மாசத்துல நீ சீரழிந்து போவாய். தான் உண்மை. ரொம்ப இயல்பானது. நீங்க சமையலறையில பார்த்திருக்கலாம், நல்ல பழங்கள் இருக்கிற இடத்தில் ஒரு அழுகல் பழம் இருந்தால் போதும், எல்லா பழமும் அழுகலாகிவிடும். நல்ல நண்பர்களை தேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். ரொம்ப கவனமா இருங்க. என் ஃப்ரெண்டுக்காக நான் செஞ்சேன், அவ ஃப்ரெண்டு தப்பு செஞ்சா நான் ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. உன் நண்பனுக்கு நீ உண்மையான நட்பாக இருக்கிறாய் என்றால் எது சரி எது தவறுன்னு சொல்லணும். உன் நண்பன் தப்பு செஞ்சானா அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் இவன் தப்பு செய்யறான், தயவு செய்து கண்டியுங்கள் என்று எவன் சொல்கிறானோ அவன்தான் சரியான நண்பன். அப்படிலாம் இல்ல ஃப்ரெண்டை காப்பாத்துறேன், இல்ல ஆன்டி அவ இப்பதான் கோயிலுக்கு போயிருக்கிறா, அப்படிலாம் நீங்க ஏமாற்றுகிறீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் நண்பனுக்கும் உண்மையாக இல்லை, நட்புக்கும் உண்மையாக இல்லை. அதை எப்போதும் மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கல்லூரி நாட்கள்ல ரொம்ப சிக்கலான இடம் என்பது நட்பு தான். நல்ல ஃப்ரெண்ட்ஸை, நல்ல ஆட்களை தேர்வு செஞ்சுக்குங்க. 2வது விடயம். 3வது ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்றேன். வந்தோம், படிச்சோம், அது இன்ஜினியரிங். நீங்க படிக்கிறது, நீங்க படிக்கிற ஒவ்வொன்றும் உங்கள் தொழிலோடு எதிர்காலத்தோடு சம்பந்தப்பட்டது, மதிப்பெண்ணோடு அல்ல. இன்ஜினியரிங்ல மட்டும் அந்த சிக்கல் இருக்கு. நீங்க ஒவ்வொன்றையும் படிக்கிறீங்கல்ல, அது அனைத்திற்குமே தொடர்பு இருக்கிறது. நான் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் டிப்ளமா முடிச்சேன், டிஸ்டிங்ஷன் வாங்கினேன், எல்லாம் ஏட்டு சுரக்காய், எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டேன். +2ல பண்ற மாதிரி மனப்பாடம் பண்ணிட்டேன். ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட்ல எதுவுமே எனக்கு புரியல. அப்படி படிச்சிடக்கூடாது. நீங்கள் படிப்பதை புரிந்து கொண்டு காரணம் நீங்கள் பொறியாளர்கள், எல்லாத்துக்கும் கனெக்ட் உண்டு. அப்படி நீங்க படிக்கணும், புரிந்து கொண்டு தேடல் இருக்கணும். ரொம்ப அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்த இடம்ன்றது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு சொல்வேன் பிள்ளைகளே, நான் இந்த மொபைல் போன் சொன்னேன்ல, எங்களுக்கு கிடைக்காத வரம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது, அதுவும் இந்த மொபைல் போன் தான். நான் ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கத்துக்கணுன்றதுக்காக அப்ப விவேகானந்தா புத்தகம் 1500 ரூபாய் கட்டினா அந்த புத்தகம் அனுப்புவாங்க. எனக்கு ஆசை, காரணம் எனக்கு இங்கிலீஷ் பேச வரல, அசிங்கப்பட்டுட்டேன். சரி ஸ்போக்கன் இங்கிலீஷ் புத்தகத்தை வாங்கி படிக்கலாம் அப்படின்னா 1500 ரூபாய் கட்ட சொல்றாங்க. மணி ஆர்டர் பண்ணா புத்தகம் அனுப்புவோம் அப்படின்னு என் அப்பாட்ட போய் கேட்கிறேன். 1500 ரூபாய். எங்க அப்பா விவசாயி, நீங்க நம்ப மாட்டீங்க, குறுவை சாகுபடி கிட்டத்தட்ட 6 மாசம் செஞ்சு எல்லா கணக்கு வழக்கும் தீர்த்த பிறகு என் அப்பா கையில இருக்கிறது 3000 ரூபாய் மிஞ்சுது ஒரு விவசாயி கையில. அதாங்க 6 மாசத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு மிஞ்சின 3000 ரூபாய் தொகை. என் அப்பா எல்லாத்த கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு 3000 ரூபாய் வச்சுட்டு இருக்கிறார். என் அப்பாட்ட கேட்டேன், 1500 ரூபாய் கொடுப்பா அப்படின்னு. என் அப்பா கொடுத்துட்டாரு. 1500 ரூபாய் வச்சுட்டு என்னத்த குடும்பத்தை நடத்துறது? நான் அப்ப யோசித்தேன், என்னடா அது 1500 ரூபாய் வாங்கிட்டோமே இந்த புத்தகத்திற்காக அப்படின்னு. அப்பா சொன்ன படிப்பா, எங்க அம்மா படிப்பா அப்படின்னு. ஆனால் இன்றைக்கு அப்படி உங்களுக்கு கிடையாது. கொட்டி கிடக்கிறது வாய்ப்புகள். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது இருக்கு, எந்த தடையும் இல்லை. இந்த மொபைல் போனை நீ எப்படி ஆபரேட் பண்ற, நீ எப்படி பயன்படுத்துகிறாய், இதில் இருக்கிறது சூட்சம். எங்க சொந்தக்கார பையன், மாமா பையன், எங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிற கிராமம், அது ஒரு சிக்கு வில்லேஜ். ஒரு 10 குடும்பம், 10 குடும்பத்தில் இருக்கிறவங்களும் ரொம்ப சிக்கான ஆட்கள், எக்ஸ்போஷர் கிடையாது, ஒரு பேப்பர் வராது, எதுவுமே வராத ஒரு பாழ்பட்ட கிராமம் அது. அதுல அந்த பையன் படிச்சான். ரொம்ப பேச மாட்டான். நாங்கெல்லாம் கூட ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணோம் அந்த பையனை. இவன் என்ன பண்ண போறான் அப்படின்ட்டு. அவன் திடீர்னு அவனை நான் டிகிரி சேர்த்து விட்டோம். அவன் சொன்னான், கோர்ஸ் முடிச்சுட்டு, மாமா நான் ஜேஇ பாஸ் பண்ணிட்டேன், மீன்ஸ் ஏதோ என்ட்ரன்ஸ்ல பாஸ் பண்ணேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, எப்படி நான் பாஸ் பண்ணேன் அப்படின்னு. எந்த கோச்சிங் போகல, எப்படிடா அப்படின்னு. இல்லை மாமா
நெட்லேயே பார்த்து கோர்ஸ் எல்லாம் தேடி நான் படித்தேன் அப்படின்ட்டான். அப்படியா அப்படின்னு. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு நான் ஐஐடிக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். அப்படியே எதிரா இந்த இதுல எல்லாம் கேட்டேன் மாமா. சோசியல் மீடியாவில் இது சார்ந்து லிங்க்டின்ல எல்லாம் நான் ஆட்கள் தான் போய், ஒரு கிராமம் இருக்கிறது, கிராமம் ரொம்ப மோசமான கிராமம், பேப்பர் கூட கிடையாது, அப்படி ஒரு கிராமத்தில் இருந்து நான் அதுல இருந்தெல்லாம் போட்டேன் மாமா. நிறைய எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கைட் பண்ணாங்க. ஐஐடி அப்ளிகேஷன் போட்டேன், கவுஹாத்தின்னு நினைக்கிறேன். ஐஐடியில் ஜாயின் பண்ணிட்டான். ஐஐடியில் போய் சேர்ந்தாச்சு. இன்றைக்கு சொல்லுகிறேன் பிள்ளைகளே, எந்த எக்ஸ்போஷரும் இல்லாம தேடி தேடி வெறும் மொபைல் போன் தான் ஒரு தேடல் இருந்தது. அவன் ஐஐடிக்கு போயிட்டான். நான் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நான் இப்போ ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தில், ரொம்ப வறுமை, வீடு கிடையாது, ரொம்ப சிரமத்தில் தான் இருக்கிறான். ஆனால் நான் சொல்கிறேன், 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் முடித்த பிறகு எங்க ஊர்லேயே மிகப்பெரிய பணக்காரனாக அவன் தான் வரப்போறான். அந்த தேடல் இருக்கணும். எங்களுக்கெல்லாம் இல்லாத எக்ஸ்போஷர் உங்களுக்கு இருக்கு. நீங்க இங்கிலீஷ் படிக்கலாமா? அவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி. உங்க இன்ஜினியரிங் சார்ந்து, மேல் படிப்பு சார்ந்து பல்கலைக்கழகத்துக்கு போய் படிக்கணுமா? அவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்கிறது. ஆனா என்ன துயரம் தெரியுமா? தேடுவது கிடையாது. எல்லாமே விரல் நுனியில் இருக்கிறது, பிள்ளைகளுக்கு தேடுவது கிடையாது. எத்தனை பேர் மாணவிகளை நீங்க ஒரு 12ஆம் வகுப்பு வரைக்கும் கடந்து வந்திருக்கிறீங்க. யாராவது ஒருத்தர் நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷனா இவரோட பேச்சை பார்த்தோம், ஒரு இன்ஜினியரிங் படிச்சு ஒரு ரோல் மாடலா ஒருத்தர் அப்படி வந்திருக்க மாட்டேங்க. நமக்கு விஜய், அஜித், சினிமா, பாடல், இரட்டையர்த்த ஆபாச ஜோக்குகள் தூக்கி எரிஞ்சிருங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், வாழ்க்கையின் கொண்டாட்டம் தான், அதெல்லாம் இல்லைன்னா சொல்லல. ஆனால் உங்கள் வாழ்க்கையை தேடுங்க. இதையும் தாண்டறேன். இங்க கேம்பஸ் இன்டர்வியூலாம் இருக்கு, வேலையெல்லாம் இருக்கும், ரைட், தப்பு கிடையாது, நல்ல விஷயம், எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க. ஒரு இடையில ஒரு பிரீத்துக்காக எனக்கு ஒரு பலத்தை கைத்தட்டல் கொடுங்க. இது கல்லூரிக்கான கைத்தட்டல். ஆனா நான் உங்களிடம் சொல்றது பிள்ளைகளே, நீங்க ஏதோ இங்க ஒரு ஈரோட சுத்தி 40,000 50,000 அப்படி யோசிச்சிடாதீங்க. கோடிகள்ல யோசிங்க. பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இன்னும் நீங்க படிச்சுட்டு வரப்ப உலகம் தலைகீழாக மாறி இருக்க போகிறது. ஏஐ புரட்டி போட்டு இருக்க போகிறது. அதுக்கு நீங்க தயாராக இருக்கணும். லைப்ரரி சொன்னாங்க, அவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், லைப்ரரியை பயன்படுத்துங்க. வேட்கை, வெறி இருக்கணும். இப்படி ஆகணும்டா, இப்படி ஜெயிக்கணும்டா, அப்படி இருக்கணும். அப்ப இலக்குகளை பிக்ஸ் பண்ணுங்க. இந்த நாள்ல பிக்ஸ் பண்ணு, நம்ம என்னவாக வரப்போகிறோம், என்னவா ஆக போறோம். உங்களுக்கு நம்ம ஐயன் வள்ளுவன் ஒன்று சொன்னா, நீங்க எத்தனையோ குறள்கள் படிச்சிருக்கலாம், ஒரு குறள் உங்களுக்கு சொல்றேன், கெட்டியா பிடிச்சுக்கோங்க. வள்ளுவன் சொல்றான், காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது அப்படின்னு ஒரு குறள். என்ன சொல்றான் நம்ம ஐயன், நம்ம பாட்டேன், ஒருத்தன் வேட்டைக்கு போறான், ஒரு முயலை பார்க்கிறான், அப்படி வச்சு ஒரு குறி முயல் 2 முயலை அடிச்சுட்டு அப்படி பெருமிதத்தோட அப்படி முயலை தூக்கிட்டு அப்படி வரான், அம்ப தூக்கிட்டு. இன்னொருத்தன் போறான், முயலை பார்க்கறான், சிச்சி நான் முயலெல்லாம் அடிக்க மாட்டேன். யானையை பார்க்கறான், யானை நோக்கி வீசுகிறான் அம்பை. யானை அப்படி தும்பிக்கையால அடிச்சு தள்ளிட்டு அம்பு முறிஞ்சு போச்சு, யானை போயிடுச்சு. முறிந்த அம்போடு அப்படி வரான், இவன் பிடிச்ச முயலோடு வருகிறான். வள்ளுவன் சொல்கிறான், நீ முயலோட இல்ல, இதை விட யானைக்கு குறிவைத்தாலும் தோற்றாலும் அப்படி கம்பீரத்தோடு வரான் பாரு, இவன் சிறந்தவன் அப்படின்றான் வள்ளுவன். அப்படி பெருசா யோசி, பெரிதிலும் பெரிதுகள் அப்படிமா பாருங்க. பெருசா யோசிங்க, சின்னதா சுருக்கிக்காதீங்க. உலகம் விரிந்து கிடக்கிறது, வாய்ப்புகள் கொட்டி கிடக்கிறது. ஒரு 10 வருடத்தில் நீங்க மிகப்பெரிய உயரத்தை அடைய முடியும். அப்படி இலக்குகளை பிக்ஸ் பண்ணுங்க. ஏதோ 40,000 சம்பளம் அப்படிலாம் இல்லை. நமக்கு வறுமை இருக்கும், அப்பா அம்மாவுக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கும், வந்துட்டு பிள்ளை இந்த கடனை அடைச்சிட மாட்டானா, ஒரு 4 காசு, அதெல்லாம் இல்லை. அதை தாண்டி திறமை வாய்ந்தவர்கள் நீங்கள், நான் நம்புறேன் உங்களை. அதை தாண்டி உங்களுக்கு திறமை இருக்கு. பெருசா யோசியுங்கள், பெரிதாக கனவு காணுங்கள். அடுத்து முக்கியமான ஒன்று, நான் எல்லா இடங்கள்லையும் சொல்லுது, இதை நீங்க கெட்டியா பிடிச்சுக்கோங்க. நான் புத்தக கண்காட்சியில் கூட பேசினேன், எண்ணம் போல் வாழ்க்கை.
ஐயா கூட வந்திருந்தாங்க. நான் பிள்ளைகளுக்கும் சொல்றேன், எண்ணம் போல் வாழ்க்கைன்றது. நீ ஏதாவது ஆக விரும்புகிறாயா? ஏதாவது உனக்கு கனவு இருக்கா? இந்த தினத்தில் நான் யோசிக்கிறேன், நான் கலெக்டர் ஆகணும்னு யோசிக்கிறேன், நான் பெரிய தொழிலதிபர் ஆகணும்னு யோசிக்கிறேன், நான் ஃபாரின் போய் படிக்கணும்னு யோசிக்கிறேன், நான் 1 கோடி சம்பாதிக்கணும்னு யோசிக்கிறேன் அப்படின்னு நீ யோசித்து அதற்கான பாதைகளை வகுத்து கொண்டால் உன் டைரியில எழுதி வச்சு, நான் இதாக போறேன் அப்படின்னு எழுதி வை. கலெக்டர் ஆக போறேன், நான் யூபிஎஸ்சி பாஸ் பண்ணி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு யூபிஎஸ்சி போவேன், நான் கலெக்டர் ஆவேன், கலெக்டர்னு எழுதுவோம். பின்னைக்கு ஐஏஎஸ்லாம் அப்படி போட்டு அப்படி வச்சுடுவோம். கனவு காண், நீ அதாகவே வாழ். அப்படி வாழ்க்கையை அப்படி வாழ தொடங்கு. உன் கனவுகளை நோக்கி அப்படி யோசிச்சுக்கிட்டே இரு. உன் ஆள் மனதிற்குள் அந்த எண்ணம் அப்படி உள்ளுக்கு போயிடணும். ஆசை ஆள் மனம் அப்படி கெட்டி பிடிச்சுக்கணும். அதாவே அப்படி யோசிச்சு பாரு. உன் கனவுல அப்படி கண்களை மூடினால் நீ கலெக்டர் கார்ல அப்படி வந்து அப்படி போற மாதிரி அப்படி இருக்கணும். அப்படி அப்படி இருந்தால் வள்ளுவன் சொல்றான், எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர். நீ நினைத்தது போலவே நடக்கும் அப்படிங்கிற. நீ நினைச்சது அதுக்கு இன்னொரு இடமும் அதான் ரொம்ப முக்கியம். தி சீக்ரெட் அப்படின்னு ஒரு புத்தகம், உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்ட புத்தகம். அந்த புத்தகம் ஒரு சூட்சமத்தை சொன்னிச்சு. நான் எல்லா கல்லூரிகள்லையும் அதை சொல்றேன். அது என்ன அப்படின்னா, நீ ஒன்றை ஆசைப்படுகிறாய், உன் ஆள் மனதிற்குள் அந்த வேட்கையை வெறியை அப்படி வச்சுக்கிட்டு கொழுந்து விட்டு எரிகிறது அப்படின்னு வச்சுக்கோ. அப்படி அந்த ஆசை உண்மையான ஆசை, உன் ஆழ்மன ஆசையாக இருந்தால் அந்த ஆசைக்கு பிரபஞ்சமே உதவி செய்யும் என்று சொன்னதுதான் சீக்ரெட் புத்தகத்தினுடைய தத்துவம். நீ எதை தேடுறியோ அது உன்னை தேடும். நீ கலெக்டர் ஆகணும்னு விரும்புறியா, கலெக்டர் நாற்காலி உன்னை தேடும். பெரிய பங்களா கட்டணும்னு நீ ஆசைப்படுகிறாயா, அந்த பங்களா அந்த செங்கற்கள் உன்னை தேடும். பெருசா கனவு காணுங்க, பெருசா யோசிங்க. அடுத்து நீங்க இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளில போறீங்க, தாழ்வு மனப்பான்மை வச்சுக்க கூடாது. சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்தோடனே ஒரு வேலை கிடைக்கும், கிரீஸை தொடுற மாதிரி இருக்கும், வெல்டிங் வைக்கிற மாதிரி இருக்கும், சிமெண்ட்டு, ஐயோ நான் நினைக்கலையே, பக்கத்தில் ஐயோ ஐடி ஃபீல்டு, ஐயோ நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கலாமோ, அவன் டையெல்லாம் போட்டு போறானே அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. பொதுவாக அது வரும். அப்புறம் சின்ன கம்பெனியில் ஒரு வேலை கிடைக்குது, ஒரு 4000 ரூபாய் தான் சம்பளம் அப்படின்னா நம்ம ப்ரெஸ்டீஜ் பார்ப்போம். ஐயோ நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இல்லை. இன்ஜினியரிங்கினுடைய பாடம் என்ன தெரியுங்களா? உங்கள் அனுபவம் தான் உங்களுக்கான சொத்து. இன்ஜினியரிங்ல தெரிந்து கொள்ளுங்கள், அனுபவம் இல்லாமல் இந்த துறையில் நீங்கள் வெற்றி அடைய முடியாது. ப்ரெஸ்டீஜ் பார்க்க கூடாது, தாழ்வு மனப்பான்மை வச்சுக்க கூடாது. எந்த தொழிலும் இழிவானது அல்ல, முதல்ல மனசுல வச்சுக்கோங்க. நீங்க எதை பார்த்தாலும் அது இழிவானதெல்லாம் இல்லை அப்படிலாம் பிரிச்சு பார்த்துறாதீங்க. சிவில் மட்டும் ஐடி ஃபீல்டு தான் வசதி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எந்த துறையிலும் நீங்கள் உச்சத்தை தொடரலாம். அதுக்கு ஒரு உதாரணம், நான் நேரடியா பார்த்த உதாரணத்தை சொல்றேன். நான் நிறைய சாதனையாளர்கள் எல்லாம் பேட்டி எடுத்திருக்கிறேன். பெரிய பெரிய, அதாவது ஈரோடு, நான் அந்த மேற்கு மண்டலத்தில் உள்ள அத்துணை தொழிலதிபர்களையும் பேட்டி எடுத்துட்டேன். அவங்க கூடயே ஒரு நாள் பூரா வாழ்ந்திருக்கிறேன். அதுல ஒருத்தரை பேட்டி எடுக்க பெங்களூர்ல இருக்கிறார். அவரை பேட்டி எடுக்க போறோம். அவரு நிறைய ஃபாரின் கார், சொகுசு கார்கள் அவர்கிட்ட இருக்கு. மில்லினர் பார்பர் ரமேஷ் பாபு அப்படின்னு நீங்க கூகுள்ல டைப் பண்ணீங்கன்னா வரும், நீங்க பார்க்கலாம். நீங்க பாருங்க. இன்னைக்கு அவரை பேட்டி எடுக்க போறேன். அவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கிட்ட எல்லா சொகுசு கார்களும் அவர்கிட்ட இருக்கு. ஏதாவது வெளிநாடுகள்ல ஒரு பெரிய சொகுசு கார் தயாரிக்கிறான்னா அவருக்கு ஒரு பீஸ் அனுப்பிடுறாங்க. இப்போ ஒபாமா அங்க வராரு அப்படின்னா அந்த பேரடர், அதற்கான வாகனம் கார்லாம் இருக்குல்ல, எல்லா காரும் வராது, இவர் கார் கொடுத்துருவாரு. சொகுசு கார்களே வாடகைக்கு விடக்கூடியவர், சொகுசு கார்களின் சொந்தக்காரர். அவரை நான் பேட்டி எடுக்க போறேன். அப்ப அவரோட பயோகிராஃபி படிக்கணும். அவரோட பயோகிராஃபி படிக்கிறேன். அவர் யாரு அப்படின்னா ஒரு பார்பரா இருந்தவர். எதையும் நான் குறைச்சி மதிப்பிடுறதா நினைச்சுக்க வேண்டாம், சொல்றதுக்காக சொல்றேன். ஒரு சலூன் கடை வச்சிருந்தவர், முடி திருத்துனர். பார்க்குறேன் அவங்க அப்பா அம்மாவும் அதே தொழில் செஞ்சவங்க. நான் படிச்சுட்டு என் டைரக்டர்கிட்ட போய் கேட்டேன், சார் இவர் பயோகிராஃபி பற்றி பேசுகிறோம்,
இளமை காலத்திலிருந்து கேட்கலாமா, சலூன் கடை அந்த அனுபவத்திலிருந்து கேட்கலாமா? என் டைரக்டர் சொன்னார், ஓ குழப்ப கெடுத்த ஏயா, அந்த ஆள்கிட்ட போய் ஏதாவது சலூன் இலூன்லாம் பேசி தொலைஞ்சிடாதையா, தப்பா நினைச்சுக்க போறாரு, அதெல்லாம் வேண்டாம் விட்டுரு அப்படின்ட்டார். அந்த அந்த போர்ஷனே வேண்டாம். அவர் விரும்பாம கோச்சிக்கிட்டாருன்னா என்ன பண்ணுவார், கோவப்பட்டாருன்னா. ஏன்னா சில பேர் உயர்ந்த இடத்துக்கு வந்தோடனே சில விஷயங்களை மறைக்கணும்னு விரும்புவாங்கல்ல. சரின்னு நாங்கள் போயிட்டோம். அப்போதான் ஒரு ஜெர்மன் கார் வந்திருக்கு. இந்த ஜெர்மன் காரில் நீங்கள் அப்படி போகிறப்பயே ஒரு கான்ஃபரன்ஸை நடத்திட முடியும். அப்படி ஒரு கார், அதில் உட்காந்து தான் நான் இன்டர்வியூ பண்ணுறேன் அவர் ரமேஷ் பாபுவை. அவர் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தமிழ்லாம் பேசுகிறார். அப்போ நான் அந்த காரை பற்றி இன்டர்வியூ எடுக்கிறேன். இந்த கார் எங்கே வாங்கினது, எப்படி அப்படின்னு அந்த காரை பற்றி கேட்குறேன். திடீர்னு என்ன பண்ணார், அப்படி பேசிகிட்டு இருக்கப்ப, விஜயன் அப்படின்னு, என்ன சார் அப்படின்னு, லாஸ்ட்டாக எங்கே முடி வெட்டினீங்க அப்படின்னு கேட்டார். இல்லை சார், சென்னையில் தான் வெட்டினேன். சார், இந்த ஜெர்மன் கார் எப்படி சார்? விஜயன், உங்கள் மண்டையை கொதறி வச்சுட்டான் அப்படின்னாரு. அப்படியா சார்? அது இல்லை விஜயன், உங்களை ரொம்ப அசிங்கமாக காமிச்சிட்டான், ரொம்ப இதாக இருக்கு, ஏன் இப்படி வெட்டி வச்சிருக்கிறான் அப்படின்னாரு. அப்படியா சார்? சரி சார், இந்த ஜெர்மன் கார் அப்படின்னு, இருங்க விஜயன் அப்படின்னு திரும்புகிறாரு. அவங்க அசிஸ்டண்ட் ஒரு சூட்கேஸ் எடுத்துகிட்டு வர்றாரு. சூட்கேஸை திறந்தா சிசர்ஸ்லாம் இருக்குது. நான் உங்கள் முடியை வெட்டணும், என் கை பரபரக்குது, உங்களை இப்படி கொதறி வச்சிருக்கிறானே, நான் சரி பண்ணுறேன் இருங்க அப்படின்னு முடி வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கா என்னடா அது இவ்வளோ பெரிய பில்லியனராக இருக்கிறவர் நமக்கு முடி வெட்டி விடுறாரே அப்படின்ட்டு. எங்கள் கேமராமேனுக்கெல்லாம் துருதுருக்குன்னு. இந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர்லாம் அப்பா அம்மா அழுகுறதெல்லாம் எடுப்பாங்கல்ல, அது மாதிரி இதை எடுத்து போடலாம் அப்படின்னு அவங்க கேமராவை தூக்குறாங்க. என் டைரக்டர், அதெல்லாம் எடுக்காது. அவர் பார்த்துட்டார். என்ன? இல்லை, இதை ஷூட் பண்ணலாமே. பண்ணுங்க. இல்லை டெலகாஸ்ட் பண்ணலாமா? பண்ணுங்க சார், இதில் என்ன சார் தப்பு இருக்குது அப்படின்ட்டார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்ச பிறகு அவர்கிட்ட நான் சாப்பிட்றப்ப நான் சொன்னேன், சார் அப்படி என்ன, உங்கள் நிலையில் நான் இருந்திருந்தா நான் இதை ரிவீல் பண்ணியிருக்க மாட்டேன். எப்படி சார் நீங்கள் ஒரு பார்பர்னு உங்களை ரிவீல் பண்ணிக்கிறீங்க? அவர் சொன்னார், இதில் என்ன தப்பு இருக்கு விஜய், நான் பார்பர் தானே. ஆனால் நான் எப்படிப்பட்ட பார்பர் தெரியுமா? என்னோட கிளைண்ட் யார் தெரியுமா? சச்சின் டெண்டுல்கரில் இருந்து ராகுல் காந்தி வரைக்கும் என்னோட கிளைண்ட். எனக்காக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு காத்திருப்பாங்க. பார்பர் ஆகிக்கலாம், ஆனால் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். விஜயன், ஒருத்தருக்கு முடி வெட்டுறதுக்கும் ஒரு சிற்பத்தை செதுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு நான் நினைக்கிறீங்க? ரெண்டுமே ஆத்மார்த்தமானது. நம்ம செய்யறதை பொறுத்து தான் அந்த தொழிலின் மகத்துவம் இருக்கு அப்படின்னா நீங்க அதை தான் கெட்டியா பிடிச்சுக்கணும். நீங்க எந்த இது சிவில்ல, மெக்கானிக்கல்ல எந்த வேலை வேண்டுமானாலும் நீங்கள் பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த துறையில் நீதாண்டா மாஸ்டர்ன்ற இடத்திற்கு நீ வர வேண்டும். அந்த இடத்துக்கு நம்ம எப்போதுமே என்ன நினைக்கிறோம்னா, ஒரு பெரிய கம்பெனிக்கு போகணும், அந்த கம்பெனியினுடைய பிராண்டில் நான் வேலை பார்க்குறேன், அது மட்டும் இல்லை, நான் இந்த கம்பெனியை உருவாக்கினேன், இந்த கம்பெனியில் நானாக இருக்கிறேன். அதுதான் ரொம்ப முக்கியம். அதற்கு உங்களை தயார்படுத்துங்க, ரொம்ப முக்கியம். இது எல்லாவற்றுக்குமே என்ன தேவை அப்படின்னா, ஒரு ஆத்மார்த்தமான, ஒரு கொழுந்து விட்டு எரியக்கூடிய ஒரு வெறி இருக்கணும். இன்னொன்னு தெரிஞ்சுக்கங்க, 4 வருடம் 5 வருடத்திற்கு பிறகு இந்த துறை எப்படி மாறப்போகிறது என்றே தெரியாது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஏஐ என்ன செய்ய போகுது தெரியாது. எப்போதும் வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடாது, நீ வாய்ப்புகளை தேடி போக வேண்டும். வாய்ப்பு உன்னை தேடி வரப்ப நீ தயாராக கூட இல்லாமல் போய்விடலாம். நீ ஒவ்வொரு வாய்ப்புக்கும் உன்னை தயார்படுத்திக் கொண்டே, தகுதிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு நீங்க தயாராக இருங்கள். என்ன மாற்றம் வரப்போகுது, என்ன நிகழ்கிறது அப்படின்னு. நான் மிகப்பெரிய எஜுகேஷன் கான்ஃபரன்ஸ்ல எல்லாம் நான் கலந்துருக்கிறேன். எல்லா இன்டகிரேட்டட் மாறப்போகுது உலகம். மெடிசன் படித்தவங்க, இன்ஜினியரிங் படித்தவங்க, ரொபாட்டிக் படித்தவங்க எல்லாம் கலந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க. அதற்கு நீ ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனை நீ போடணும், ஒரு பெரிய அஸ்திவாரத்தை நீ போடணும். அதுக்கு உன்னை தயார்படுத்திக் கொள், தகுதிப்படுத்திக் கொள். இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு நான் சொல்றது, உங்களுக்கான கடும் உழைப்பு, முயற்சி, தோல்வியை சந்திக்கிற குணம், அது ரொம்ப முக்கியம்.
நம்ம பிள்ளைகளுக்கு, இந்த தலைமுறைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்காத ஒன்று தோல்வியை எப்படி எதிர்கொள்வது. சொணங்கி போயிடலாம். ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறான். சார் கூட சொன்னாங்க, ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா ஆலோசனை வழங்குறோம். என்ன ஸ்ட்ரெஸ்? தாங்க முடியல, தோல்வியை எதிர்கொள்ள முடியல, தோல்வியை தாங்கிக் கொள்வதற்கான இல்லை, அதையெல்லாம் தாண்டி தான் இருக்கும். தோல்வியோடு விளையாட பழகு, தோல்வியை எதிர்கொள்ள பழகிக் கொள்ளுங்கள். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி வேண்டுமானாலும் வரலாம். ஆனா நீங்க ஜெயிப்பதற்கான பெரிய மூலதனம் என்ன தெரியுமா? அப்படி விட்டாப்பிடியான உழைப்பும் நேர்மையும் நம்பிக்கையும் தான். அதான் ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில ஜெயிக்க இந்த 3 தான் முக்கியம். எப்படி வேண்டுமானாலும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நான் 2 சம்பவத்தை சொல்றேன், உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இன்ஜினியரிங் படிச்ச கிராஜுவேட்ஸ், ஐடி ஃபீல்டு, அமெரிக்காவில் போய் வேலை பார்த்துட்டு திரும்ப இந்தியாவுக்கே வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஐடி ஃபீல்டில் இருந்தவங்க ஏதோ ஐடி ஃபீல்டு மாச சம்பளம் அப்படிலாம் இல்லை, ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கான பிளான்லாம் போடுறாங்க. என்ன பிஸ்னஸ் பண்ணலாம்? நிறைய பிஸ்னஸ் பேரெல்லாம் எழுதிலாம் பார்க்குறாங்க. ஒன்றும் செட் ஆகலை. என் ஃப்ரெண்டு சொல்கிறான், என்னையா 1 மாதம் ஆச்சு, ஒரு பிளான் ஒரு ஐடியாவும் கிடைக்கல. நம்ம டீ குடிச்சது தான் மிச்சம், எல்லாரும் ஒரு நாளைக்கு 10 டீயை குடிச்சிருக்கோம், அதான் மிச்சம் அப்படின்னு. உடனே பிளான் பண்ணுறான், ஏன் நம்ம டீ கடை ஆரம்பிக்க கூடாது? உங்கள் அப்பா அம்மாட்ட போய் சொல்கிறாங்க, நாங்கள் டீ கடை ஆரம்பிக்க போகிறோம். வேண்டாம், ஐடி படிச்சுட்டு அமெரிக்காவில் வேலை பார்த்துட்டு டீ கடை வைக்க போறியா? நீங்க நினைக்கிற மாதிரி டீ கடை இல்லை. இன்ஜினியரிங் பேக்ரவுண்டோட ஐடி ஃபீல்டு எக்ஸ்போஷரோட நாங்கள் வரோம்னா நாங்கள் சாதாரண டீ கடையை வைக்க போகிறோம். டீ கடையிலேயே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க போகிறோம். டீ கடையிலேயே ஒரு புதிய ஒரு அணுகுமுறையை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு அந்த இன்ஜினியரிங் ஐடியாவை டீ கடை பிஸ்னஸோட இணைக்கிற போது உருவானது தான் பல 100 கோடி மதிப்புள்ள சாய் கிங்ஸ். அந்த சாய் கிங்ஸினுடைய நிறுவனர்கள் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ். அவங்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுங்க. நம்ம முன்னோடி எது வேண்டுமானாலும். சில பசங்க மார்க் குறைவா கூட இருக்கலாம், நான் எல்லாருமே அதிகமா, ஆனா பாஸ் பண்ணுங்க, கடுமையா உழைங்க. கடுமையா உழைத்த பிறகும் உங்களுக்கு பலன் கிடைக்கலையா, கவலைப்பட வேண்டாம். ஆனால் உழைப்பை விட்டுறாதீங்க. ஒரு பையன் கன்னியாகுமரி மீனவ குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன் 22 அரியர்ஸோட சென்னைக்கு வரான். அரியர்ஸ் வச்சு அப்படி பாஸ் பண்ணி, ப்ரோக்ராமிங் தெரியாது, டிசைனிங் தான் தெரியும். டிசைனிங் வேலைக்கு போகிறான். போய் ஒரு 10 நாட்களுக்குள் அவன் அழைக்கிறாங்க. அழைச்சிட்டு சொல்றாங்க, சாரி தம்பி, உன்னை டெர்மினேட் பண்றோம். ஏன்? உனக்கு சப்ஜெக்ட் நாலேஜே இல்லை, டிசைனிங் நாலேஜே கிடையாது, நீ வெளியேறு. அவன் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறான். சார் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுங்களேன். இல்லை 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 வேண்டாம், நீ டெர்மினேட் பண்ணி. சரி சார், நாளைக்கு நான் வேலைக்கு வரல. நாளைக்கெல்லாம் வேண்டாம், இன்னைக்கே கிளம்பு. எல்லாரும் பார்க்குறாங்க. எனக்கு அந்த இளைஞன் என்கிட்ட பேட்டி சொன்ன போது சொன்னார், நான் அப்படியே என் கண்ணை சிமிட்டாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன் சார். சிமிட்டவே இல்லை, ஏன்னா சிமிட்டிட்டேன்னா என் கண்ணில் இருந்து தண்ணி வந்துடும். எனக்கு 4000 ரூபாய் செக்கு கொடுத்து அனுப்புனாங்க. அப்போதான் நினைச்சேன், ஐயோ நம்ம சரியா படிக்கலையோ, நம்ம கல்லூரி நாட்கள் அப்படியே வேஸ்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு அழுகையோடயே வந்தேன். எனக்கு வழி தெரியல. அப்போதான் நான் ஒன்று நினைச்சேன், இனி நம்மளை யாரும் டெர்மினேட் செய்யக்கூடாது. யாரும் டெர்மினேட் பண்ண, இந்த வழியை இனிமேல் என்னால் தாங்க முடியாது. இப்போ யாருமே டெர்மினேட் செய்யக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வேலையை உருவாக்கணும், நம்ம பாஸ் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு போனேன். 2 பிரியாணி சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கினேன் சார். மறுநாள் எழுந்து நான் கூகுளில் சர்ச் பண்ணேன், ஃப்ரீலான்சிங் ஜாப் எப்படி இருக்குன்னுலாம் தேட ஆரம்பிச்சு அப்படி மெல்ல 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 என் நிறுவனத்தை போட்டேன் அப்படின்னு சொன்ன அந்த இளைஞன் இன்னைக்கு யாராக இருக்கிறான் என்றால், பல 1000 கோடி மதிப்புள்ள இப்போ பேயினுடைய நிறுவனர் மோகன். அவர்தான். அதான் சொல்றேன், இந்த கல்லூரி கொடுக்கிற அந்த எக்ஸ்போஷரோடு உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய முயற்சி இருந்தால் நீ வெற்றி அடைவாய். அதுக்கு உங்களை தகுதிப்படுத்திக்கீங்க. கவனம் கவனம் கவனம், அது மட்டும்தான் முக்கியம். அப்பா அம்மாவை நினைச்சுக்கோங்க. அப்பா அம்மாவினுடைய வலிகள், வறுமைகள், துயரம், இது எல்லாம் தான் உங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. உங்க ஃப்ரெண்டு பணக்காரியா இருக்கலாம், நீ பணக்காரன் அல்ல, அதை மனசுல வச்சுக்கோ. ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு மாய உலகத்தை உருவாக்கி வந்த 4 வருஷத்தில்
அப்பா அம்மா கனவு, அதுக்காக வந்தோம், ஜெயிக்கணும். சார் ஒன்னே ஒன்று சொல்றேன் சார், இந்த வாழ்க்கையில் என்னென்னமோ கடமைகள்லாம் இருக்கலாம், ஆனால் நான் முதல் கடமையாக நான் நினைப்பது என்ன தெரியுமா, நம்ம குறைஞ்சபட்சம் வேறு எதை செய்யறோமோ செய்யலையோ அப்பா அம்மாவை கண்ணீர் இல்லாமல் கவலை இல்லாமல் பார்த்துக் கொள்வதுதான் முதல் கடமைன்னு நான் நினைக்கிறேன். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல்யனும் சொல். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல்யனும் சொல்.